செலிப்ரேஷனோட தேர்ட் டே அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு நாள் இல்லை. இந்த 10 நாளுமே ரொம்ப ஸ்பெஷலான நாள் தான். இருந்தாலும் இன்னைக்கு தேர்ட் டே ரொம்பவே ஸ்பெஷல். யாருக்குன்னா நம்ம பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும். ஏன்னா இன்னைக்கு தான் இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ கல்யாணம் அப்படிங்கிறது எப்படி நடந்தது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கல்யாணத்துக்காக பார்வதி தேவி ரொம்ப அழகான வைர வைடூரிய நகைகள்லாம் போட்டு அப்படியே கம்பீரமா சிங்கத்து மேல உட்கார்ந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஆப்போசிட்ல சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, அவருமே வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே நம்ம கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு உலகத்துல இருக்க நெகட்டிவான ஆளுங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது அசுரர்கள் அரக்கர்கள் அவங்களையுமே இன்வைட் பண்ணி அவங்க கூட அகோரிகள் கூட சேர்ந்து எல்லாரு கூடவும் சேர்ந்து சிவபெருமான் என்ட்ரி கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு பார்வதி தேவியை தவிர மத்த எல்லாருமே பயந்து போய் ஒரு மாதிரி என்னடா இது இவங்க கூட எல்லாம் சிவபெருமான் வராரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஆனா பார்வதி தேவி மட்டும் முகத்துல புன்னகையோட சிவபெருமான பார்த்தாங்க. சோ உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, சோமசுந்தரரா மாதிரி ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சோ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளை சுத்தி எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் பாசிட்டிவான அப்ரோச்சோட அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே பாசிட்டிவா மாறும். அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே உடைஞ்சு போகும் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம நவராத்திரி செலிப்ரேட் பண்றதுக்காக எங்க வந்திருக்கோம்னு பார்த்துடலாமா? நவராத்திரி செலிப்ரேஷனோட தேர்ட் டேல இன்னைக்கு நம்ம ஈரோட்ல மூலப்பாளையம் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கோம், அவங்க என்னென்ன கொலுவெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம்மா, உங்க பேரு சொல்லிடுங்க. வணக்கம், என் பேர் நிரஞ்சனா. நான் எல்ஐசியில் ஒர்க் பண்ணுறேன். ஜிஆர்டியோட ரொம்ப நாள் கஸ்டமர். நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் ஸ்வேதா. நான் வந்து இப்போ தான் விஐடி யூனிவர்சிட்டியில் வந்து மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கேன். ஸோ ரைட் நோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்ருக்கேன். ஓகே, சொல்லுங்க, நம்ம வீட்டில் இன்னைக்கு என்னென்ன கொலு பொம்மையெல்லாம் வச்சிருக்கீங்க? நவராத்திரி அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷலான, அதுவும் பெண்களுக்கு சொந்தமான ஒரு செலிப்ரேஷன். ஃபர்ஸ்ட் நவராத்திரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் என்னென்ன கொலு பொம்மைகள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நவராத்திரி அப்படிங்கிறது அதான் உண்மையில் பெண்களுக்கான விசேஷமான இது. அதில் வந்து இந்த நம்மளுடைய 3 தேவியர்கள் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அவங்கள இது நம்ம இது பண்ணிக்கிறதுக்கு பிரார்த்திக்கிறதுக்கு ஆனால் ஒரு நல்ல இது. முதல் 3 நாள் வந்து துர்கா, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கு. ஸோ நம்மளோட எல்லா இது பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கணும், அருள்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான். எதுக்காக மெயினாக இந்த நவராத்திரி அப்படிங்கிறதுன்னா, இப்போ 4 பேர் நம்ம இப்போ இருக்கிற, அதாவது அந்த காலத்திலேயே அந்த ஒரு இது விசேஷங்கிறப்ப எல்லாரும் வருவாங்க போவாங்கன்னு. ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எல்லார் வீட்டுக்கும் போகிறது வர்றதுங்கிற பழக்கமே விட்டு போயிருச்சு. எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கிறனால டைம் கிடையாது. ஸோ அந்த இதை வந்து பண்ணும்போது இந்த மாதிரி கலாச்சாரங்கள் வரப்போ நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இதுங்கிறப்போ ஆன்மீகம் சார்ந்துங்கும்போது இன்னும் கொஞ்சம் அதுக்கு அடிஷ்னல் வேல்யூ இருக்கிறனால எல்லாரும் வரப்போ 4 பேர் வரலாம் போகலாம், வீடு அப்போ அந்த ஒரு சந்தோஷம், உற்சாகம், எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். அதுக்காக இந்த நவராத்திரி செலிப்ரேஷன். ஓகே, நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா, ஹெல்ப் பண்ணீங்களா? ஆமாம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டட் தான். சின்ன வயசுலேருந்தே கொலு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டிவிட்டி. ஸோ இந்த டைமும் நாங்கள் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ்? என்னோட அத்தை. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து கொலு வச்சிருக்கீங்க. சரி, என்னென்ன கொலு பொம்மைகள் வச்சிருக்கீங்கம்மா? ஓகே, அப்படியே சொல்லலாம்.
ஸோ என்னென்ன கோலு பொம்மைகள் வச்சிருக்கோம்னா, கல்யாண செட் வச்சிருக்கோம். கிரிக்கெட் செட் வச்சிருக்கோம். மீனாட்சி கல்யாணம், சரஸ்வதி. அவங்க ஹைலைட்டா தெரியுறாங்க சரஸ்வதி. கண்டிப்பா. இப்பதான் ஜஸ்ட் வாங்குனது. ஸோ அவங்க ரொம்ப ஹைலைட் தான். அப்புறம் கிரகப்பிரவேசம் செட்டு, பிரதோஷம் செட்டு, அப்புறம் முருகன் குழந்தைகள் ஆறுமுகன், அப்புறம் பிள்ளையார் கோவில், அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணலீலா, அதுக்கப்புறம் ஹனுமான் ராமரையும் லக்ஷ்மணரையும் வந்து தன்னோட கையில ஏந்திட்டு இருக்கிற மாதிரி. அப்புறம் தசாவதாரம் இருக்கு. அப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் பழங்கால பொருட்கள். அது கிடைக்கவே கிடைக்காது ஆக்சுவலி. அது வந்து எங்க அம்மாவோட இதெல்லாம் பித்தளையிலேயே பார்த்தீங்கன்னா இப்பத்த எல்லா இதுவும் இருக்கும். பித்தளையில சாமான் இருக்கு. மாக்கல் எல்லாம் இப்போ பண்றதே கிடையாது. அது மரச்சொப்பு, பீங்கான்ல, அப்புறம் அந்த வெஜிடபிள் செட் எல்லாம் இது மாக்கல் அப்படிங்கிறது அது ஒரு தனி மாக்கல்ங்கிறது ஒரு தனியான கல்லு. அதுல பண்றது. அதுல பார்த்தீங்கன்னா அந்த உரலு, அந்த 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 இதெல்லாம் இந்த காலத்துல கிடையவே கிடையாது. பாருங்க அந்த இட்லி பாத்திரம், அந்த இட்லி தட்டெல்லாம் கூட அந்த மாக்கல்ல இருக்கு எங்க வீட்ல. அதேபோல இந்த பித்தளைல பார்த்தா இந்த நம்ம வாளின்னு சொல்லுவோம். அந்த பரிமாறுறதுக்கான வாளி, கூஜாலாம் இந்த காலத்துல கிடையாது. அதெல்லாம் வந்து அந்த மாரி செட்டுகள். அப்புறம் பெரிய இதுல இந்த பாயசம்லாம் அந்த கேரளாலலாம் கோவில்ல பாயசம்லாம் பண்றதுக்கு பெரிய கிண்ணியாட்டம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கூட அந்த பித்தளைல செட்டுல சின்னது. இந்த காலத்துல அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அது மாரி அந்த இதெல்லாம் இன்னும் வச்சிருக்கோம் நாங்க. அது அது அங்கத்து அம்மா கிட்டேருந்து வந்தது அதெல்லாம். ஓகே. நம்ம வீட்ல நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நோட் பண்ணது என்னன்னா, அந்த பிரதோஷம் செட்டுன்னு சொல்லிட்டு வச்சிருக்கீங்க. பிரதோஷம் அந்த விழா அந்த டே வந்துட்டு தனியா யாரும் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ அது வந்து உங்க வீட்ல டிஃப்ரெண்ட்டா இருக்கு. கொலு அப்படின்னாலே கெட் டுகெதர்ன்னு சொல்லலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ரொம்ப ஹாப்பியான அந்த 10 டேஸ் ஃபுல்லாவே ஹாப்பியா இருக்கும். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்ளோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா. ரொம்ப என்ஜாய் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த மாரி சான்ஸ் வந்து அமையறது ரொம்ப கம்மி. எஸ்பெஷலி நம்ம இந்த மாரி பொம்மைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்குற கியூரியாசிட்டி, அப்புறம் வந்து பார்க்குறது, அப்புறம் அவங்கவங்க டேலண்ட்ஸ் அவங்க வந்து காமிக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒகேஷனா இருக்கு. ஸோ ஆமா, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் ஃபுட்டு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு அதெல்லாம் பண்றது, நம்ம கல்ச்சர் டைப் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் பண்றது, எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான் இங்க. ஓகே. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆல்ரெடி நீங்க விசிட் இல்ல, இன்னும் பண்ணியிருப்பீங்க. ஒண்ணே ஒண்ணு முக்கியமா சொல்லணும். ஆக்சுவலா எங்க வீட்ல அந்த பின்னாடி இருக்கு அந்த மரப்பாச்சின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து நம்ம பொம்மை வைக்கும்போதே முதலா வைக்கிறது அந்த மரப்பாச்சி பொம்மை தான். அது வச்சுட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல அவங்க எங்க அம்மா, அப்பா அவங்கலாம் அந்த பொம்மைக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு போட்டு இப்பல்லாம் தான் நம்ம ஸ்கூல்ல என்னென்னமோ பண்ண சொல்றாங்கன்னு பேரண்ட்ஸ். பட் அது வந்து அந்த காலத்திலேயே இருந்திருக்கு அந்த கல்ச்சரு. அந்த பொம்மைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணி போட்டு அதெல்லாம் பண்ணி அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பொம்மை வைக்கும்போது முதல்ல வைப்போம். அந்த மாதிரி. ஓகே. பழங்காலத்துல இருந்து பிரிசர்வ் பண்ணிட்டு வரீங்க. ஆமா. ம். ஓகே. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல உங்களோட ஃபேவரட் கலெக்ஷன்னா என்ன சொல்லுவீங்க? ஃபேவரைட் கலெக்ஷன் அப்படின்னா, நான் யூசுவலி எல்லாமே நான் வந்து என்ன பொறுத்தளவுக்கு இங்க 2015ல ஜிஆர்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வேற ஷாப்பே போனதே கிடையாது. அவங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி தான். நான் எதா இருந்தாலுமே அங்க போயிடுவேன். இதுதான் ஃபேவரைட், அதுதான் ஃபேவரைட்ல. பட் சர்வீஸ் ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு டோர் சர்வீஸே பண்ணி குடுப்பாங்க. ரொம்ப நல்ல ஒரு இது. எது வேணும்னாலும் நான் ஃபோன்லயே பண்ணிக்குவேன். என்னோட லேசினஸ்க்கு தகுந்த மாரி அவங்க எல்லாம் அதேபோல சிட்டு மத்த எல்லாமே எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கு. கன்வீனியன்ட்டா இருக்கு. கலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்படியே இல்லைனாலும் விண்டோ ஷாப்பிங் பண்ணி அங்கேருந்து சென்னையில இருந்து பார்த்துட்டு நான் எடுத்துக்குவேன். அதனால எனக்கு கஷ்டம் கிடையாது. நான் வேற ஜுவல்லரி ஷாப்பும் போகவும் மாட்டேன். ஓகே. தேங்க் யூ சோ மச். ரொம்ப அழகா நாங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அழகான இன்ஃபர்மேஷன் குடுத்தீங்க. உங்களுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பா ஒரு அன்பு பரிசு. அம்மா அருள் பூரி சரஸ்வதி, ஆதிதேவியே சரஸ்வதி. அம்மா அருள் பூரி சரஸ்வதி, ஆதிதேவியே சரஸ்வதி. அன்னை உனதடி சரணமடைந்தோம், ஆதரிப்பாய் என்று நம்பி வந்தோம். அன்னை உனதடி சரணமடைந்தோம், ஆதரிப்பாய் என்று நம்பி வந்தோம். அபயகரங்களால் அணைத்திடுவாய், அடைக்கலம் தந்தே ஆதரிப்பாய். அம்மா அருள் பூரி சரஸ்வதி,
ஆதிதேவியே சரஸ்வதி, காஞ்சிபுரத்திலே காமாட்சி, கலைமதுரையிலே மீனாட்சி, காஞ்சிபுரத்திலே காமாட்சி, கலைமதுரையிலே மீனாட்சி, காசியிலே நீ விசலாட்சி, எமக்கழிப்பாயுன்னருள் காட்சி, அம்மா அருள் புரி சரஸ்வதி, ஆதிதேவியே சரஸ்வதி, எங்களின் குறைதனை போக்கிடவே, எங்கிருந்தாலும் விரைந்திடவே, எங்களின் குறைதனை போக்கிடவே, எங்கிருந்தாலும் விரைந்திடவே, கரைந்தே அழைத்தோம் வந்திடுவாய், கரங்களை நீட்டியே காத்திடுவாய், அம்மா அருள் புரி சரஸ்வதி, ஆதிதேவியே சரஸ்வதி, ஆதிதேவியே சரஸ்வதி, ஆதிதேவியே சரஸ்வதி. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இப்போ தீபாவளி அதிரடி ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர்ல நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. 1 கிராம் தங்கத்துக்கு 100 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரட்க்கு 25 கிராம்ஸ் ஆஃப் வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே அன்கட் டைமண்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரட்டுக்கு 2 கிராம் வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பிளாட்டினம் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே சூப்பர் டூப்பர் அதிரடி ஆஃபர் இல்லையா? கண்டிப்பா இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் குயிக்கா விசிட் பண்ணுங்க. நவராத்திரி செலிப்ரேஷன் 3rd டேல அடுத்ததா நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்துடலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் பானு, மூலப்பாளையத்தில் இருக்கேன், என்ஜிஜிஓ நகரில் இருக்கேன். ஓகே, சூப்பர். எவ்வளோ இயர்ஸாக கோலு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? 6 இயர்ஸாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் என்னென்ன கோலு எல்லாம் வச்சிருக்கீங்க? எது வந்து ரொம்ப ஸ்பெஷல்? நிறைய ஹேண்ட் கிராஃப்டட் விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேண்ட் பெயிண்டட், ஹேண்ட் கிராஃப்டட் விஷயங்கள்லாம் அதை பற்றி சொல்லுங்க. இருக்குது, மண்பொம்மை நிறையா இருக்குது, பீங்கான் நிறையா இருக்குது, அப்புறம் ஹேண்ட்மேடு பிள்ளையார் இருக்குது, பீட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, நான் பார்த்ததுல ரொம்ப டிஃப்ரெண்டா தெரிஞ்சது நம்ம வீட்ல என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த நிலக்கடலை மாதிரி கோல்டு கலர்ல நீங்க வச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்?
அது சிங்கப்பூர் போயிருக்கும்போது ஹஸ்பண்ட் வாங்கின்னு வந்தார். அது வந்து வெல்த்தோட இது அது வெல்த்தை டினோட் பண்ற மாதிரி அந்த நிலக்கடலையே கோல்டன் கலர்ல காமிச்சிருக்கீங்க. ஆமாம் அதான். அப்புறம் இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து ரியல் பீட்ஸ் அதெல்லாம் அங்கே இருக்கிறதெல்லாம். அப்புறம் வந்து இந்த ஸ்வான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த 4 ஸ்வான் இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்காங்களே ஸ்வான். அப்பா அம்மா பையன் பொண்ணு. ஓ சூப்பர், ஃபேமிலியே இருக்காங்க. ஓகே. அப்புறம் இந்த பிள்ளையார் தான் ஹேண்ட்மேடு, இது ஃபுல்லி ஹேண்ட்மேடு பிள்ளையார். இதுதான் ஸ்பெஷல். ஓகே, இதெல்லாமே நம்ம வீட்டில் ஸ்பெஷல். நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கொலுபொம்மைகள் வந்து அந்த காலத்துலேருந்தே, அதாவது உங்களோட பரம்பரையாக சேர்த்து வச்சுட்டு வருவீங்க, ப்ரிசர்வ் பண்ணிட்டு வருவீங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது கொலுபொம்மை இருக்கா? சங்கர நாராயணன் ரொம்ப பழசு, ராஜராஜேஸ்வரி, இந்த நாராயணன், தட்சிணாமூர்த்தி இருக்கும் இந்த அங்கே, அதெல்லாம் ஸ்பெஷல். பழங்காலத்து சிவன் அந்த நந்தி மண்பொம்மை அதெல்லாம். ஓகேம்மா, இந்த மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் கொடுத்தது எனக்கு. ஓகே, அது வந்துட்டு ஒரு மெமரியாகவும் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு. இந்த மாதிரி பழங்காலத்து கொலுபொம்மைகள்லாம் பராமரிக்கிறதுக்காக ஏதாவது டிப்ஸ் இருக்கும் இல்லையா? இல்லைன்னா நம்மளுக்கு அந்த கரையா வந்து பூந்துரும்னு சொல்லுவாங்க, எறும்பு வரும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? அட்டை எடுத்து வைக்கும்போது அட்டைப்பெட்டிக்குள்ளே நாப்தலின் பால்ஸ் போட்டுட்டு வைக்கோல் நிறையா போட்டு ஒரு பேப்பரில் துணியில் சுற்றி தான் ஒவ்வொரு பொம்மையும் பேப்பர்லேயும் துணியிலையும் சுற்றி தான் வைக்கணும். மேலே அந்த ஸ்ட்ரா தான் வைக்கோல்லாம் நிறைய போட்டு வச்சா அடுத்த வருஷம் எடுக்கும்போது துடைக்கவே வேண்டாம், அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஓகே சூப்பர். நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து பரம்பரையாக ஜிஆர்டியில் தான் வாங்குகிறோம். ஓகே, இப்போ வந்து தீபாவளி ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த டைம் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ரொம்ப நன்றிம்மா, நீங்கள் இவ்வளோ அழகாக கொலு செட்டப் பண்ணி எங்களுக்காக நாங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே நல்லா ஆன்சர் பண்ணீங்க. அதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பாக ஒரு அன்பு பரிசு. தேங்க்யூ. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இப்போ தீபாவளி அதிரடி ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர்ல நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. 1 கிராம் தங்கத்துக்கு 100 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரட்க்கு 25 கிராம்ஸ் ஆஃப் வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே அன்கட் டைமண்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரட்டுக்கு 2 கிராம் வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பிளாட்டினம் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே சூப்பர் டூப்பர் அதிரடி ஆஃபர் இல்லையா? கண்டிப்பா இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் குயிக்கா விசிட் பண்ணுங்க.
ஜுவல்லர்ஸ் மற்றும் ரெயின்போ டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி செலிப்ரேஷனோட 3rd டேல அடுத்ததா யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு பார்த்துடலாமா? வணக்கம் உங்க எல்லாருக்குமே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஓகே, சொல்லுங்க நம்ம வீட்ல என்னென்ன கொலு பொம்மை எல்லாம் வச்சிருக்கீங்க? யாரு சொல்ல போறீங்க? அதாவது இப்போ நாங்கள் 2011 இந்த குழு வச்சுட்ருக்கோம். எங்கள் குருவோடைய உத்தரவின் பேரில் தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நடத்தி கொண்டாண்டுருக்கோம். இது எல்லா பொம்மையுமே பார்த்தீங்கன்னா 16 வருஷமாக இருக்குது. இதில் இந்த வருஷம் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளகாப்பு செட்டு. ஏன்னா அதை பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது வந்து ரிசப்ஷனா இல்ல வளகாப்பா எங்களுக்கு தெரியல, நீங்களே சொல்லிருங்க. வளகாப்புங்க. போன தடவை குழு அப்போ பையனுக்கு கல்யாணம் உறுதியாக இருந்தது. ஸோ அதனால் கல்யாண செட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கடைசி மார்ச்சில் கல்யாணம் முடிஞ்சது. இப்போ மருமக வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் வளகாப்பு செட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வளகாப்பு செட்டு பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்று கல்யாண செட்டு, வளகாப்பு செட்டு, தசாவதாரம், கிணறு, கிரிக்கெட்டு, அதுபோக பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி, பரதநாட்டியம், ஆழ்வார் செட்டு, தசாவதாரம், கைலாயம், விஷ்ணு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சோட்டா பீம் செட். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக குழந்தைங்கள்லாம் வந்து அதை தான் போய் பொம்மையை கையில் எடுக்க போகுது. இதை பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. குழந்தைங்க வர்றப்போ ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்குங்க. எல்லோரும் நிறைய வருகை தர்றாங்க. ஏதோ ஆண்டவன் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரசாதம் எங்கள் மூலயமா விநியோகிக்கிறாருன்னு சந்தோஷப்படுறோம். நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு கூட வச்சிருக்காங்கன்னு சொல்லி இவர் சொன்னாரு. சோட்டா பீம் கான்செப்ட் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு. இந்த ஐடியாலாம் யார் கொடுத்தது? இல்லை, நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே வாங்கி வச்சோங்க. அப்புறம் குழந்தைங்க வந்து ரொம்ப ஆசையாக அதுக்கு வரவும் அப்போ மறுபடியும் அது அடுத்த வருஷம் வாங்கி வச்சோங்க. அதுக்கு அவங்களுக்காகவே அந்த கிரிக்கெட் விளையாடுற மாதிரி எல்லாம் கூட வச்சிருக்கீங்க. ஓகே, சூப்பர். கீழே வந்து இந்த மாட்டு வண்டி இதெல்லாம் வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் வச்சிருக்கீங்க. அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணதுலேருந்து இந்த கால சோட்டா பீம் கான்செப்ட் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்கீங்க. யார் வந்து இது எல்லாமே நீங்கள் சேர்ந்து செஞ்சதா எப்படி? சேர்ந்து தான் செஞ்சோம். நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஞாபகார்த்தமாக ஏதோ பொம்மை வாங்கிட்டு வந்துடுவோங்க. வாங்கிட்டு வந்து கொலுவில் வச்சுருவோங்க. அந்த வருஷம் வச்சுருவாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டு முயற்சி தாங்க இது. நீங்க சொல்லுங்கம்மா. நவராத்திரி அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்துல ரொம்ப காலமா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் இல்லையா? அதனால நிறைய நன்மைகள் வந்து நமக்கும் சரி நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னென்ன நன்மைகள்லாம் குறிப்பா நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. அதாங்க, நவராத்திரின்னா முதல்ல 3 நாள் துர்க்கை, அப்புறம் 3 நாள் வந்து மகாலட்சுமி, அப்புறம் 3 நாள் சரஸ்வதி. இந்த 3 தெய்வங்களும் சேர்ந்தது தான் சக்தி. ஒரே சக்தி வடிவம் நம்ம கும்பிடுறோம். குலதெய்வமும் அதே தான், எல்லாமே அதுதான். இது வந்து அவங்கவுங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்களோ வேண்டுதலுக்காக நினச்சிக்குவாங்க. திருமணம் ஆகாதவங்க எங்களுக்கு திருமணம் ஆகிருச்சுன்னா அடுத்த வருஷம் நாங்கள் கல்யாண செட்டு வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தை தொட்டில் வாங்கி வைக்கிறோன்னு வேண்டிக்குவாங்க. அதே மாதிரி மாசமாக இப்போ இவங்க சொன்ன மாதிரி வளைகாப்புக்காக இவங்க வச்சுருக்காங்க. அதனால் அது மாதிரி வளைகாப்புக்காகவும் வேண்டிக்கிறவங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் உங்களுக்காக தான் இந்த வருஷம் கொலு பொம்மையை வச்சுருக்காங்க. எங்களுக்காக தான் கொலு பொம்மை. நாங்கள் எல்லாம் ரொம்ப வருஷமாக வந்துட்டு போயிட்டுருக்கோம். நல்லா அழகாக செட் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. எல்லாம் மனசுக்கு நிறைவாக இருக்குது. அவங்கவுங்க கேட்ட வரத்தை அம்பாள் தருவாளுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகேம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னதான் இவ்வளோ பொம்மை இருந்தாலுமே க்ளோஸ் டு ஹார்ட்டா ஒரு பொம்மை இருக்கும். அது என்னன்னு சொல்லுங்க. அது எனக்கு இந்த தலையாட்டி பொம்மை. ஏன் தலையாட்டி பொம்மை? அது நான் எது மனசில் நினைச்சாலும் தலையாட்டி எனக்கு வந்து அதை செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. அதனால் அது எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் ஏதாவது பாட்டு பாடினாலோ எது பண்ணாலும் அந்த பொம்மையை பார்த்துட்டே தான் உண்மை. ஏன்னா அவங்க வந்து எனக்கு அந்த பாட்டு மூலிமா பதில் சொல்கிற மாதிரி, தலையாட்டியும் பதில் சொல்கிற மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த பொம்மை. ஓகே, நீங்கள் சொல்லுங்க. உங்களை கேட்டுடலாம். ஏன்னா வயிற்றுல பாப்பா இருக்காங்க இல்லையா? சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கொலு பொம்மைன்னா என்ன சொல்லுவீங்க? எனக்காக வச்ச வளகாப்பு செட்டு தான். கண்டிப்பா, அது சொல்லாம எப்படி? அதுதான் உங்களோட ஃபேவரட் இல்லையா? நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் கொலு பொம்மை. ஃபேவரட் கொலு பொம்மைங்கிறத விட எங்கள் குரு சொன்னது என்னென்னா, இந்த கொலுங்கிறது ஒரு தர்பார், ஒரு கோர்ட் மாதிரி தான். ஸோ இங்கே என்ன நீங்கள் பெட்டிஷன் போடுறீங்களோ சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் நிறைய பண்ணியிருக்கோம். இந்த 3 கிருஷ்ணர் பொம்மையுமே எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் குழந்தையிலேன்னு வாங்கி கொண்டாந்து வச்சாங்க. இப்போ அவங்களுக்கு குழந்தை வந்துருச்சுங்க. தென் போன வருஷம் ஒருத்தர் வந்து எங்கள் ரிலேஷனு
இந்த இதில் வந்து ஜாதகம் கொண்டாந்து வச்சாங்க. கொலு முடிஞ்சு ஒரே வருடத்தில் அவங்களுக்கு பொண்ணு கல்யாணம் உறுதியாச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நானும் ஒரு பெட்டிஷன் போட்டு போல நினைக்கிறேன். நானே உங்கள்ட்ட ஒரு பெட்டிஷன் போற வருஷம் வாங்க. நீங்க வாங்க 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 வாங்க. எப்படியோ ஓகே உள்ள வாங்க வாங்க. ஹாய் வணக்கம். ஹாய். ஆக மொத்தம் உங்க ஃபேமிலியோட வாழ்க்கை வரலாறு நம்ம கொலு செட்டப் பார்த்தா தெரிஞ்சிரும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பா ஒரு அன்பு பரிசு. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இப்போ தீபாவளி அதிரடி ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர்ல நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. 1 கிராம் தங்கத்துக்கு 100 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரட்க்கு 25 கிராம்ஸ் ஆஃப் வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே அன்கட் டைமண்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரட்டுக்கு 2 கிராம் வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பிளாட்டினம் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே சூப்பர் டூப்பர் அதிரடி ஆஃபர் இல்லையா? கண்டிப்பா இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் குயிக்கா விசிட் பண்ணுங்க. நம்மளோட கோலு செலிப்ரேஷன்ல அடுத்ததா யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தலாம். வணக்கம்மா, உங்க பேரு சொல்லி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. பேர் பூனா கிருஷ்ணன். நான் செல்வன கும்பலங்கோட்டையில் இருக்கேன். நான் பாரதி வித்யாவான் டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கேன். சூப்பர்மா. இன்னைக்கு நம்ம வீட்ல என்னென்ன கொலு பொம்மைகள்லாம் வச்சிருக்கீங்க? நான் இங்கே தசாவதாரம், அஷ்டலட்சுமி, சரஸ்வதி, அப்புறம் இங்கே கிருஷ்ணர் தனியாக கிருஷ்ணரோட அர்ஜுனனோட இது எல்லாமே செட் இன்னைக்கு வந்து நம்ம கிருஷ்ணர் தான் ரொம்ப ஹைலைட்டா தெரியறாரு இல்லையா? இஷ்ட தெய்வமா உங்களுக்கு? ஆமாம். இப்போ நாராயணிலாம் படிக்கிறோம், குருவாயூர் போயிட்டு வந்தேன். அதனால ஒரு டச்சப் கிருஷ்ணர் கூட வந்துடுது. ஓகே, நீங்க வந்துட்டு நிறைய கொலு பொம்மைகள் வச்சிருக்கீங்க. இருந்தாலுமே நெக்ஸ்ட் இயர் வைக்கும் போது இந்த கொலு பொம்மை நம்ம வாங்கிடுறோம் அப்படின்னு இப்பவே நினைச்சு வச்சிருப்பீங்கல்ல, அது என்னது? அதை நினச்சி வச்சிருக்கேன், சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸா எங்களுக்கு அடுத்த வருஷம்? ஆமாம்.
ஓகே, நீங்க சொல்லுங்க. கொலு அப்படின்னாலே நிறைய பேர் ஒண்ணா சேர்ந்து ஹாப்பியா கொண்டாடுற ஒரு செலிப்ரேஷன் இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது கொலு வந்து இந்தியன் ஹிந்து ஃபெஸ்டிவல். இது பொம்மையை பார்த்தீங்கன்னா நிறையா பொம்மையெல்லாம் சேர்ந்துருக்கும். அது இந்தியாவில் வந்து நிறையா மக்கள் சேர்ந்துருக்காங்க. ஏன்னா பல ஸ்டேட் இருக்குது, பல லாங்குவேஜ் இருக்குது. இதுவே நல்ல உதாரணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 நாள் இது நவரசம், நவராத்திரி என்ன. ஆனால் ராத்திரி ஈவினிங் தான் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் ஆமாம். மார்னிங்லாம் வெயில் இதாக இருக்கும். அதாவது ஒருத்தனுக்கு குணங்கள் வந்து 9 குணங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நவரசம் நவ குணங்கள். அதாவது இது இந்தியா வந்து இது கிரேட் ஃபெஸ்டிவல் என்னை பொறுத்தவரை. குஜராத்தில் வந்து இது வந்து ஒரு தாண்டியான்னு சொல்லிட்டு எவ்வளோ நிமிஷம் அலோவ் பண்ணுவீங்க பேசுறதுக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? 2 மினிட்ஸ். இந்தியாவில் வந்து தாண்டியா இதெல்லாம் ரொம்ப கிராண்டாக, ஏன்னா கிருஷ்ணர் பிறந்த ஊர். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஹிந்து கல்ச்சரில் இருந்திருக்கு. ஆனால் இது யாருமே ஹைலைட் பண்ணல. ஏன்னா இப்போ இது மாதிரி ஹிந்து ஃபெஸ்டிவல் மற்ற கல்ச்சர்லாம் இருக்கா என்னங்கிறது டவுட் தான். நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்தியா, கிறிஸ்டியானிட்டி இதெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களே கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹிந்து கல்ச்சர் ரொம்ப பிடிச்சி. இது வந்து தேசிய ஒற்றுமையை காட்டுறது. ஏன்னா அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் இது பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க. வருஷம் இந்த பொம்மை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வாங்க இதை. ஏன்னா அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம். நிறையா போராளிகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி பொம்மையெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஒரு தேசிய ஒற்றுமையை வளர்க்குது இது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதாவது கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது. இப்போ ஒரிசா எல்லாருமே கொலு வைக்கிறாங்க, அந்த ஸ்டேட்டை ஃபாலோ பண்ணி வைக்கிறாங்க. பட் இது வந்து ஸ்டேட்டு இதுவும் ஃபாலோ பண்ணி வைக்கிறாங்க. கல்கத்தாவில் வந்து துர்கா பூஜன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கல்ச்சர் நிறையா இருக்கனால தேசிய ஒற்றுமை வளரும். என்ன இதை ஏற்பாடு பண்ண ரெயின்போ டிவி, அப்புறம் ஜிஆர்டி டிவி, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இது மக்களுக்கு வந்து மக்களுக்கு கொண்டே சேர்க்குறாங்க. இது ஒரு சர்வீஸ் தான் இது. ஏன்னா இன்னும் இது மேலும் நல்லா வளரணும். எல்லாரும் மக்கள் ஒற்றுமையாக இருக்கும். ஒற்றுமைக்கு ஒரு நல்ல உதாரணம் இது. என்ன அவ்வளோதான். தேங்க்யூ. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இப்போ தீபாவளி அதிரடி ஆஃபர் போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. 1 கிராம் தங்கத்துக்கு 100 ரூபாய் வரைக்குமே தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம டைமண்ட்ஸ், அன்கட் டைமண்ட்ஸ், பிளாட்டினம் இதுலயும் நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ குயிக்கா நம்மளோட ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணி எல்லா ஆஃபரையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இவ்வளோ அழகா கோலு செட்டப் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதனால ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பாக ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இப்போ தீபாவளி அதிரடி ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர்ல நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. 1 கிராம் தங்கத்துக்கு 100 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரட்க்கு 25 கிராம்ஸ் ஆஃப் வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே அன்கட் டைமண்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரட்டுக்கு 2 கிராம் வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பிளாட்டினம் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே சூப்பர் டூப்பர் அதிரடி ஆஃபர் இல்லையா? கண்டிப்பா இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் குயிக்கா விசிட் பண்ணுங்க.
ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ரெயின்போ டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி செலிப்ரேஷனோட 3rd டேல அடுத்ததா யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாய். உங்க பேரு சொல்லுங்க. என் பேர் லயா. அதிதி. கனிஷ்கா. ஓகே, குட்டி பாப்பா பேர்லாம் சொல்றீங்களா? நட்சத்ரா. செல். லவனி. ஓகே. நிவான். ஓகே, யாரெல்லாம் சேர்ந்து கொலு வச்சீங்க? நாங்க எல்லாருமே சேர்ந்து தான் கொலு வச்சோம். எல்லாருமே சேர்ந்து வச்சீங்க. நம்ம ஸ்டெப்ஸ்ல என்னென்ன கொலு பொம்மை எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களா யாராவது? இங்க தசாவரம் செட் இருக்கு, அப்புறம் அஷ்டலட்சுமி செட் இருக்கு, அப்புறம் வந்து அங்க நடுவுல வந்து பத்மாத சுவாமி இந்த வருஷம் புது பொம்மை வாங்கி வச்சிருக்கோம். இந்த பார்பி டால் 2 இந்த வருஷம் வச்சது. 41 வருஷமா கொலு வச்சுட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து தாத்தாயா சின்ன வயசு தாத்தாயா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வாங்கின பொம்மையில இருந்து இப்ப வாங்கின பொம்மை வரைக்கும் எல்லா பொம்மையுமே இருக்கு. எந்த ஊருக்கு போனாலுமே வந்து எல்லாருமே வந்து பொதுவா ஒரு கொலுக்காக ஒரு பொம்மை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி தான். அப்பா 3 பேருமே யாருமே எங்கே வெளியே போனாலுமே கொலு கண்டிப்பாக பொம்மை வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொம்மை வாங்கிடுவோம். எல்லா பொம்மையும் இருக்குது. இது வந்து அந்த செஸ் ஒலிம்பியாட் நடந்தப்போ அந்த செஸ் போர்டு வாங்கினது. கல்யாண செட் இருக்குது, கிரிக்கெட் செட் இருக்குது, எல்லா பொம்மையுமே நிறையா இருக்குது. ஓகே, இந்த கொலு பொம்மைகள்லயே முக்கியமான ஒரு கொலு பொம்மை இருக்கும், அதாவது உங்களோட க்ளோஸ் டு ஹார்ட்டா ஒரு கொலு பொம்மை இருக்கும், அது எது? எனக்கு இந்த மூணு பொம்மைங்க பிடிக்கும். அதாவது அதை பார்த்தாலே வந்து நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் இல்ல வந்து நமக்கு ஒரு பேபி புத்தா ஸ்டாச்சு தானே, ரொம்ப சோகமா இருக்கப்ப அதை பார்த்தா டக்குன்னு சரி இது இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மறந்து அதை சிரிச்சிருவோம். அந்த பொம்மை அவ்வளவு அழகா இருக்கும். அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மகாபலிபுரத்துல வந்து வாங்கினது. ஓகே, உங்களுக்கு எந்த கொலு பொம்மை ரொம்ப பிடிக்கும்? அந்த முருகர் வந்து ரொம்ப பிடிக்கும். அங்க மேல ஒரு முருகர் இருக்கு. ஏன் முருகர் ரொம்ப பிடிக்கும்? அது அழகா இருக்கும். அந்த பொம்மை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஹைட்டா இருக்கும் அதனால. ஓகே, குட்டி பாப்பாக்கு வந்துட்டு என்ன கொலு பொம்மை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து நாய்க்குட்டி தானா? உங்களுக்கு? விநாயகர். விநாயகர். ஓகே, இப்ப வந்து கிட்ஸுக்கும் தேவையான கொலு பொம்மை எல்லாம் வச்சிருக்கீங்க. அவங்க பார்த்து ஜாலியா ரசிக்கிற மாதிரி நிறைய பொம்மை இருக்கு இல்லையா? இதெல்லாம் யாரோட ஐடியா? எல்லாருமே ஐடியா தான். அப்பா செந்தில் முருகன் சொல்லிட்டு அப்பா இருக்காங்க. அப்பா தான் மேக்சிமம் எல்லாமே ஐடியா சொல்றது. அதான் அப்பா சொல்றது நாங்க எல்லாரும் ஃபாலோ பண்றோம். இப்ப நீங்க ஜாயின்ட் ஃபேமிலி அப்படிங்கிறப்போ கொலு செலிப்ரேட் பண்றது அப்படிங்கிறது தீபாவளி பொங்கல் அது எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய விஷயம் கொலு இல்லையா? எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இந்த 10 நாள் எதுவுமே தெரியாது. கொலு 11 நாள் எதுவுமே தெரியாது. எல்லா கோயில்ல எல்லா ஊர்லயுமே வந்து 9 நாள் தான் கொலு. இங்க 11 நாள் கொலு. வரவங்க எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு பரிமாறுறது, அந்த எவ்வளவுதான் நம்ம வேலை பார்த்தாலுமே அந்த டைம்னஸே தெரியாது. நம்ம வீட்டை கொலு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 வேலையிலுமே நாங்க என்ஜாய் பண்றதை வந்து என்னைக்குமே வந்து விட்டதில்லை. பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அதாவது நீங்க இவ்ளோ இன்வால்வ்மெண்டோட அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, அத பத்தி பாராட்டுவாங்களா? இல்ல, அது தன்னை போல ரத்தத்திலே வந்துருச்சு. நாங்க அம்மா கண்டிப்பா செய்யறப்ப நாங்களும் கூட செய்யணும், அம்மா தனியா செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனட்டிக்காவே இருக்கு. அது யாரும் சொல்லிதான். இப்ப தங்கச்சி அதிதி இருக்கா, அவ வந்தாலும் ஸ்கூல் விட்டு வருவா, வந்து தன்னை போல எந்த பூ எடுப்பா, மாலை போடுவா. ஆனா யாரும் சொல்லணும்னே கிடையாது, அவங்களா செஞ்சிருவாங்க. அது சின்ன வயசுல இருந்தே அப்படியே எல்லாரும் அப்பா ஹெல்ப் பண்ணணும். ஒருத்தர் கஷ்டப்பட்டா சரி அவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம அந்த கஷ்டத்தை பாதி வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்தனால எதுவுமே யாருக்குமே பாரமா இருக்காது. எல்லாமே டிவைட் பண்ணி செஞ்சிருவோம். அதனாலதான் நீங்க இவ்ளோ இயர்ஸ் ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்க முடியுது இல்லையா? சரி, குட்டி பாப்பாங்க யாராவது ஏதாவது சாங் பாடுறீங்களா எங்களுக்காக? யாராவது பாடுறீங்களா? சாங்ஸ் ஏதாவது, ரைம்ஸ் ஏதாவது சொல்றீங்களா? பாடுங்க. அவ பாட்டு பாடுறா. நீங்க யாராவது பாடுறீங்களா? நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு நின் செயல் செய்த நிறைவு பெறும் வண்ணம் நின்னை
சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். துன்பம் இனி இல்லை, சோர்வில்லை, சோர்வில்லை, தோற்பில்லை. நல்லது தீயது நாம் அறியோம், நாம் அறியோம், நாம் அறியோம். அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட, நல்லது நாட்டுக, தீமையை ஓட்டுக. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா பாடுனீங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா இப்போ தீபாவளி அதிரடி ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தங்கம் வாங்குவீங்களோ அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. 1 கிராம் தங்கத்துக்கு 100 ரூபாய் வரைக்குமே தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரட்டுக்கு 25 கிராம்ஸ் ஆஃப் வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. அன்கட் டைமண்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரட்டுக்கு 2 கிராம் வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க பிளாட்டினம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே சூப்பர் டூப்பர் அதிரடி ஆஃபர் இல்லையா? இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நவராத்திரி செலிப்ரேஷனோட 3rd டே ரொம்பவே சூப்பரா முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நான் உங்களை நாளைக்கு நவராத்திரியோட 4th டேல வந்து பாக்குறேன். ஸோ இன்னைக்கு இந்த ஃபேமிலி ரொம்ப அழகா கோலு செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா? அதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பா ஒரு அன்பு பரிசு. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இப்போ தீபாவளி அதிரடி ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர்ல நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. 1 கிராம் தங்கத்துக்கு 100 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரட்க்கு 25 கிராம்ஸ் ஆஃப் வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே அன்கட் டைமண்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கேரட்டுக்கு 2 கிராம் வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பிளாட்டினம் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே சூப்பர் டூப்பர் அதிரடி ஆஃபர் இல்லையா? கண்டிப்பா இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் குயிக்கா விசிட் பண்ணுங்க.